You must be the first Prime Minister ever in history to cross a river in a coracle like this. Well, certainly in the last 100 years. हम बचपन भी ऐसे ही गुजारा है, हमने ज़िंदगी ऐसी गुजारी है, तो मुझे कोई नयापन नहीं लग रहा है। और मेरी हिमालयन लाइफ ऐसी ही थी, के साथ में कुछ नहीं था, ऐसे ही गुजारा करते थे। ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கங்க. இந்த கண்டென்ட் வந்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்பைசி கண்டென்ட். இது இட்ஸ் அ வெரி ஸ்பைசின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இட்ஸ் அ ஹாட் டாபிக். ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டியில் ஒரு ஹாட் டாபிக். மகாதார் பாபாஜி அவர்கள் நரேந்திர மோடியை அனுப்புனவரே மகாதார் பாபாஜி தான் அப்படின்றது ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. உமா பாரதி அவர்கள் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. तो महाअवतार बाबा जी ने मुझे कहा कि खबरदार जो मोदी के लिए कुछ हाथ लगाया उसको, मैंने भेजा है उसको। उसके बाद से फिर मेरा मोदी जी के प्रति दृष्टिकोण बदल गया कि इनसे लड़ना झगड़ना तो है, लेकिन उनको कमजोर कभी नहीं होने देना। ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ் 2003 to 2004 இருந்தவங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து யூனியன் மினிஸ்டராக இருந்தாங்க வாட்டர் ஒர்க்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பக்கத்தில் இப்போ அவங்க வந்துட்டு பிஜேபியில் எந்த ஒரு பொசிஷனும் ஹோல்டு பண்ணல. இது அவங்கள பற்றி. பட் திஸ் இஸ் நாட் த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ். இங்கே வந்து மெயினான விஷயமே மகாவதார் பாபாஜி அப்படின்றது தான் கண்டென்ட்டு. உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். கடவுள் யார்? மகாவதார் பாபாஜியா, கிருஷ்ணரா, ராமரா, ஜீசஸா, அல்லாவா, இல்லை முகமது நபின்னு ஒருத்தர் வந்தார் அவரா, இல்லை வந்துட்டு இப்போ புத்தர் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போனார், வள்ளலார் வந்தார், ரமண மகரிஷி வாழ்ந்தார், பரமஹம்ச யோகானந்தர் வந்தார், யுக்தேஸ்வர் வந்தார். இந்த மாதிரி பல மகான்கள் குரூப் ஆகி எல்லாருக்கும் பல பேருக்கு போதனை பண்ணாங்க. ஸ்ரீ போத்தலூர் வீரபிரம்மங்கர் வந்தார், வேமண்ணா வந்தார். இங்கே நம்ம தமிழில் பல சித்தர்கள் இருந்தாங்க. அகத்தியர், போகர், அது ஒரு பக்கம், முருகர் ஒரு பக்கம், சிவன் ஒரு பக்கம், விஷ்ணு ஒரு பக்கம். இந்த மாதிரி இதில் யார் கடவுள் சொல்லுங்களேன்? தெரியல. எல்லாமே கடவுள். எல்லாருக்கும் ஒரு கோவிலுங்க. ஷிர்டி சாய்பாபா நடுவில் வந்தார், அவரே எடுத்துக்கலாம், அவருக்கும் கோவில், மில்லியன்ஸ் ஆஃப் பக்தர்கள். இதெல்லாம் ஃபைன். இப்போது இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க பாபாஜி, கிருஷ்ணர், ஜீசஸ், புத்தர், இன்க்ளூடிங் ராமர், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஞ்சநேயர், முருகர், ஷிர்டி சாய்பாபா, அதுக்கப்புறம் இப்போ யுக்தேஸ்வர், பல பேர் நம்ம சொன்னோம் இல்லையா, பரமஹம்ச யோகானந்தர். இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? வள்ளலார், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? பாருப்பா மனிதனா. இப்போ இந்த வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போனோன்னா இதை ஃபஸ்ட்டு கிளாரிட்டி பண்ணால் தான் இந்த வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே நம்மளால் போக முடியும். இதை கிளாரிஃபை பண்ணாமல் நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. ஏன்னா இதுதான் மக்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன் பாருங்கள். படித்தவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். நான் வந்து படித்ததே கிடையாது உலகத்தில். நான் வந்து ப்ரீகேஜியே ஃபெயிலுன்றவனுக்குலாம் இது வந்து புரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உண்மையிலே ஏதோ படித்தவனுக்கு அட்லீஸ்ட் ப்ரீகேஜியாவது புரிஞ்சவனுக்கு இந்த கண்டென்ட் புரியுங்க. குழந்தை கூட புரியும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஒரு பக்கம் மதம் அந்த விஷயத்தையே தூக்கி போட்டுருங்க. அது இல்லை எங்கள் பாயிண்ட்டு. நான் நபர்களை மட்டும்தான் பேசுகிறேன். இந்த நபர்கள் என்ன சொன்னாங்க? இந்த நபர்கள் மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணாங்களா? இல்லை.
இந்த நபர்கள் ஏதாவது சொன்னாங்களான்னு இல்லை. இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஜீசஸ் கிறிஸ்டியானிட்டிக்கு வாங்கடான்னு மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணாரா? இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, 18 வருஷம் ஏசுநாதர் மிஸ்ஸிங்கு, கொஞ்சம் வருஷம் 12 வருஷம் முருகர் பார்த்திங்கன்னா 12 வருஷம் அடிக்கடி போவார், பயிற்சி பண்ணுவார், என்ன பண்ணுவார்னு மக்களுக்கே தெரியாது. ரெண்டாவது, சிவன் எங்கேருந்து வந்தாருன்னே தெரியாது. வந்தார், நிறைய பயிற்சி சொல்லி கொடுத்தாரு, 200க்கும் மேலே வந்து குண்டலினி பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாரு. ஆள் காணாமல் போயிட்டார். எப்போ வந்தார் எப்போ போனாருன்னு பார்வதி அம்மனுக்கே தெரியாது. அப்போது சிவன் ஒரு 3வது. மகாவதார் பாபாஜி நாகராஜா இருந்து தமிழ்நாடுல பரங்கிப்பேட்டையில் பிறந்து அவர் வந்துட்டு கடத்தப்பட்டு அப்படி போகி அகத்தியரோட போகரோட வருகை வந்து அகத்தியர் வருகை வந்து கிரியாயோகம் பண்ணி கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கும் மேலே இயேசுநாதருடைய நண்பராக இருந்து இயேசுநாதருக்கும் நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுத்து அவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக இருந்து அப்படி பாபாஜி இப்போ வரைக்கும் இளமையோட அவரால் வந்துட்டு நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். பூமியில் மிகப்பெரிய சித்தரே அவர் தான். இப்போ பூமியோட கண்ட்ரோலில் அவர் இருக்கார். ஸோ அப்பேற்பட்ட சித்தர் இயற்கையோட இணைஞ்சு ஒன்றாவே ஆகிட்டு ஒரு ஹெட்டாக இருக்கார் மகாவதார் பாபாஜி. அவர் என்ன சொன்னார்? அடுத்து கிருஷ்ணர் மகாபாரத யுத்தம், அஃப்கோர்ஸ் அவர் வந்தார். அவரும் இந்த ப்ளூ கலரில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, சிவனும் ப்ளூ கலரில் இருக்காருன்றாங்க. சரி, கிருஷ்ணரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஷ்ணு அவதாரம். சரி, கிருஷ்ணர் வந்தார், நிறைய உணவெல்லாம் சாப்பிட்டாரு, குட்டியாக விளையாடினார். அப்புறம் உலக போரில் விளையாடினார். போர் நடந்தது, முடிஞ்சு போச்சு. அப்போ கூட கிருஷ்ணர் என்ன போதிச்சார்? 5வது. 6வது, சாய்பாபா வந்தார், ஞானியாக இருந்தார், செருப்பு கூட இல்லாமல் இருந்தார் ஜீசஸ் மாதிரி, கோமணத்தை மட்டும் கட்டிகிட்டு இருந்தார் ஜீசஸ் மாதிரி, அவருக்கு போட்டிருக்கிற துணி கூட பெருசாக இல்லை. அந்த சாய்பாபா 3வது நாள் வந்தார் இயேசுநாதர் மாதிரி. அப்போது 3வது நாள் வந்த சாய்பாபா என்ன சொன்னார்? மக்கள் என்ன கேட்கணும் அதில்? 6வது. 7வது, இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க. வள்ளலார் வந்தார், வள்ளலார் உட்காந்தார், பயிற்சி பண்ணார். அவருக்கு சாப்பாடு கூட பெருசாக கிடைக்காது, மகானாக இருந்தார். ஒரே இடத்துல உட்காந்துட்டு கிளாஸ் எடுப்பார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு வள்ளலார் அங்கே வந்துட்டு விவசாயம் பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இங்கே ஒரு வள்ளலாரும் இருக்கார், அங்கேயும் வள்ளலார் இருக்கார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த 2 உடலை ஒரே இடத்துல வச்சிருக்கிற வள்ளலார் என்ன சொன்னார்? இப்போ இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்கெல்லாம் என்ன தான் சொன்னாங்க? ஆஞ்சநேயர் உட்பட, மனிதனாக பிறவி எடுத்தால் மனிதனுக்கு மட்டும்தான் முதுகெலும்பு நிமிர்ந்து இருக்கு, மனிதனுக்கு மட்டும்தான். எதுக்கு கடவுள் மனிதனை இப்படி சிருஷ்டிச்சிருக்காரு? முதல் மனிதன் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மனிதன் ஏன் எப்படி நிமிர்ந்து நிற்கிறான்? அப்போ அந்த மனிதனுக்குள்ளே என்ன இருக்குது? அந்த முதுகெலும்பு. அந்த முதுகெலும்புக்குள்ளே தான் 7 சக்கரங்கள் இருக்குது. உடம்புக்குள்ளே 200 சக்கரங்கள் மேலே இருக்குது. அதில் அந்த 7 சக்கரங்கள், அப்பேற்பட்ட அந்த 7 சக்கரங்களை என்ன பண்ணணும்? நம்ம கிரியா பண்ணி அதை எழுப்பணும். அது எழுப்புறவன் அவன் தான் மகா ஞானி. அது தெரிஞ்சுக்கிறவன் மகா ஞானி. அதுக்கு நீங்கள் இது போடணும், அது போட்டுக்கணும், தாடி வச்சுக்கணும், இது பேசிக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. உண்மையிலே தெரிஞ்சவன் அதை பற்றி காமிச்சிக்க மாட்டான், உள்ளே இருக்கலாம் அப்படின்றதான் உண்மை. அமைதியாக போயிட்டே இருக்குது. அப்பேற்பட்ட நிலைக்கு போன மகான்கள் தான் இவங்க எல்லாருமே தவிர, தனக்குள்ள இறைவன் எப்படி இருப்பார்? உங்கள் ஆத்மா கடவுள்கிட்டேருந்து வந்தது நம்புறீங்கள? நம்புறீங்க இல்லைங்க, அதுதான் ஃபேக்ட்டு. ஆத்மா எங்கேருந்து வந்திருக்கு, கரெக்டு. அது சயின்டிஸ்ட்டே நம்புகிறாங்க. சயின்டிஸ்ட்டு அதை ப்ரூவனே பண்ணிட்டாங்க. சோலுன்னு ஒரு மனுஷனுக்குள்ளே ஒன்று இருக்குது. அது இருக்கிறதுனால தான் உயிர் வாழ்கிறான். செத்த போன பிறகு போடா போனோம், உன்னை எரிக்கிறேன், இல்லை உன்னை புதைக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணணும், இல்லை நீ வீட்டில் இருந்தால் நாரி போயிடுற. இவ்வளோ நாள் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்ட போனோம், ஒரு இப்போ 2 மணி நேரம் ஆனாலும் போனோம் வந்து மோந்து பார்த்தேன், ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் மோந்து பார்த்தீங்கன்னா. ஐயோ அருவறுப்பு. ஒரு நல்லாயிருக்கும், ஒரு 5 நிமிஷம் நல்லாயிருக்கும் போனோம். 10 நிமிஷம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், ஒரு நாள் போனால் வச்சுக்க முடியுதா? தூக்கி போட முடியுது. தூக்கி போட்டுட்டீங்க. அதுக்கு அடுத்து என்ன? டெட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பரியல் இல்லை, எரிச்சிடுறீங்க. இல்லை அந்த பர்சனே இல்லை. இப்போ ஃபிசிக்கல் எவிடன்ஸு கரெக்டாக டெத் சர்டிஃபிகேட் கேட்டுக்கேன், இவ்வளோ விஷயம் இருக்கா? இதே கான்செப்ட் தான். ஆத்மான்றது உள்ளே இருக்குது, நீங்கள் இல்லை, இங்கே நீங்கள் வந்துட்டு அவுட்டு. ஸோ அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான், கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் பாடி ஏங்குது. கடவுள் உங்களுக்குள்ளே இல்லைன்னா அந்த பாடி ஏங்கலை. வேஸ்ட்டு. ரப்பர், ஒரு சின்ன ரப்பர் கூட உனக்கு உதவும், ஆனால் உங்களோட உடம்பு ஒன்றுத்துக்கும் உதவாது, வேஸ்ட்டு. அப்போ இருக்கும்போது எப்படி உபயோகப்படுத்தணும்? இருக்கும்போது இறைவனை பிடிச்சி உபயோகப்படுத்தணும். அப்போ இந்த இருக்கும்போது இறைவனை எப்படி பிடிக்கணும்? அப்பா மேலே இருக்கார், எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஏன்னா 700க்கும் பில்லியன்ஸ் ஆஃப் பிரபஞ்சங்களை உருவாக்கிட்டார்.
இன்னும் உருவாகிட்டே இருக்குது. இன்ஃபினிட், எண்ணவே முடியல. சயின்டிஸ்ட் இல்லைல்ல, எவ்வளோ பெரிய அட்வான்ஸ் சிவிலைசேஷனாலும் எண்ண முடியாது. பிகாஸ் காடை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அப்பேற்பட்ட கடவுளை தெரிஞ்சுப்பது எப்படி? இந்த மகான்களை உருவாக்குனாங்க. நம்ம தான் அது. நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை நம்மளும் எழுப்புனா நம்மளும் ஒரு மகான் ஒரு நாளைக்கு. எங்கள் அப்பா வாழ்ந்தார், நாகின் மாஸ்டர். அவர் வாழ்ந்து பயிற்சி பண்ணார். அவர் வெளியிலே வரல, அப்படியே லவ்கியமேட்டார். அதுவும் இல்லையே ஆத்ம சாட்சாத் ஆன பிறகு அப்படியே அந்த ஆத்மாவை ரியலைஸ் பண்ணி அப்படியே போயிட்டார். அவர் வெளியில் வரல. இப்போ அவரை எடுத்துகிட்டு வந்து 50 வருஷத்துக்கு பிறகு இவர் பெரிய கடவுள் அது இதுன்னு சொல்லிட்டு நான் பேசினா பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அது. ஆனால் அவர் உண்மையிலே என்ன சொல்லி கொடுத்தாரு மக்களுக்கு? கிரியா யோக போதனை. ஏய் மனிதா, எல்லாரையும் அன்போடு பாரு, எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நமக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா நம்மளே உயிர் வாழ முடியாது. கடவுள் வெளியேன்றோம், கடவுளே நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம உயிரே வாழ மாட்டோன்ற நான் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. அப்போ பாபாஜி, கிருஷ்ணர், வள்ளலார், இயேசுநாதர், ராமர், ஆஞ்சநேயர் எல்லாரும் சொன்னது இதுதான். ஷிரடி சாய்பாபா எல்லாரும் சொன்னது இதுதான். சொன்னது மட்டும் இல்லை, பயிற்சி பண்ணிட்டு சொன்னாங்க. புத்தகம் படிக்கல, கோவிலுக்கு போகல, அங்கே திரியல, சிலையை வழிபடலை, எதுவுமே பண்ணல. சிலை வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க? கோவிலுக்கு போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க? ஒரு கோவிலுக்கு எதுக்கு நுழையிறீங்க? முதல் விஷயம் விநாயகர், மூலாதார சக்கரம். விநாயகரை தொட்டு கும்பிடாத நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. மூலாதாரத்தை எழுப்பாத உங்களால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே தான் காமமும் குரோதமும் உங்களுடைய அகங்காரம் எல்லாம் அங்கே தான் தங்குது. அது ஒன்று. ரெண்டாவது குளம். ஒரு கோவிலில் குளம் இல்லாத, குளிக்காத நீங்கள் போகவே முடியாது. உள்ள கர்ப்ப கோவிலுக்குள்ளே குளிக்காத அனுப்ப மாட்டான், ஒரு கரெக்டான கோவிலாக இருந்தால். ஸோ அது பழமையான கோவில்கள் நான் சொல்கிறது. இப்போ இருக்கிறதெல்லாம் கார்ப்பரேட் கோவில்கள், இதை பற்றி நான் பேசலை. பழமையான கோவில்களை பற்றி பேசுகிறேன். பழமையான கோவில்களில் இருக்கக்கூடிய பொருள்கள் என்ன? குளம், தண்ணீர் பகுதி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் தான் அந்த தண்ணீர் பகுதி. மூணாவது மணிப்பூரகம். மணிப்பூரகம் தான் அக்னி. எப்பவுமே வந்துட்டு அக்னி குண்டம் ஏறிக்கிட்டே இருக்கும், அக்னி வந்துக்கிட்டே இருக்கும் கோவிலில். எழுப்பிட்டு அது அணைக்கவே மாட்டாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அக்னி குண்டத்தை நமக்குள்ளே வச்சுருக்குறோம். இது உள்ளே இருக்கிறது தான் வெளியில் அப்படி வடிவமைச்சாங்க. அங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே இல்லைன்னா அங்கே கோவில் போகிறதுக்கு மனுஷனே இருக்க மாட்டான், கட்டுறதுக்கும் மனுஷனே இருக்க மாட்டான். அது கட்டினது சித்தர்கள் தான். நாலாவது அநாகதம். நெஞ்சு கிழிச்சு காட்டினார் ஆஞ்சநேயர். எனக்கு நெஞ்சிலெல்லாம் எதுவுமே இல்லைடா கடவுளை தவிர. ராமர் தாண்டா என் கடவுள், என் குரு, என்னோட நம்பர் 1 அவர் தாண்டா, அது மட்டும்தான்டா என் நெஞ்சில் இருக்குது பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு காட்டினார். கிழிச்சுன்னா அப்படி இப்படி கிழிக்கல ஒரு நிஜமா. அது உள்ள குண்டலினி பயிற்சி பண்ண ஆஞ்சநேயர் அவர்கள் அப்படி தவம் செஞ்சு அதுக்குள்ளே ஏற்படுற அந்த சக்கரம் அவேக்கான பிறகு அவருக்கு அந்த நெஞ்சில், மனமில், ஹார்ட்டில் கடவுளை தவிர எதுவுமே இல்லை. யாரை பார்த்தாலும் அன்பாக பார்க்குறது, யார் மேலே இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுறது. அப்பேற்பட்ட குணத்தை ஆஞ்சநேயர் வளர்த்துக்கிட்டார். பயம் இல்லாத குணம், பயம் இல்லாத நிலை. அது அநாகதம். அங்கே மணி அடிக்கும், டிங் டிங் மணி அடிக்கிறீங்கள, போயிட்டு பெல் அடிக்கிறீங்களே கோவிலில், அந்த பெல் அடிக்கிற சப்தம் ஏற்படுற இடம் தான் அந்த அநாகதம். அது எங்கே இருக்குது? கோவிலுக்கு கொஞ்சம் தான். எது இன்னும் அப்படி போனால் அந்த கடவுளை பார்த்துடலாம், உள்ளே போனால் பார்த்துடலாம் கடவுளை. அப்போ இங்கேருந்து கடவுளை அங்கே பார்க்குறீங்க, இன்னும் கடவுள் ஆகலை, நீங்கள் இங்கேருந்து அப்படி பார்க்குறீங்க. அந்த மாதிரி மணி அடிக்கிறீங்க, கடவுள் அங்கே இருக்கார், மணி அடிச்சுக்கிட்டே அப்படியே கும்பிட்றீங்க, இன்னும் கடவுளை ரீச் பண்ணல நீங்கள். இப்போ அடுத்த நிலைக்கு போகிறீங்க. இதான் 3வது கண். இப்போது இதுக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? 3வது கண்ணுக்கு வரணும். அங்கே கோவில் பார்த்துட்டு கடவுள் இருக்கார் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? விஷுத்த சக்கரம். இங்கே தான் மொத்த சர்வ அண்டமே அடங்கியிருக்கு. அந்த படி இப்படி எடுத்து அப்படி வைக்கணும்னா என்ன வேணும்? பொறுமை வேணும். அதுக்கு தான் நந்தீஸ்வரர் அப்படி உட்காந்துருக்கார். பொறுமை. அந்த சுவாசத்தை அடக்கு அடக்கு அடக்கு, எவ்வளோ அடக்க முடியுமோ அடக்கு. பொறுமை. நிறைய பரீட்சை வரும். பொறுமை பரீட்சை வரக்கூடிய பெட்டல்ஸ் தான் இது. உணவுலையும் பரீட்சை வரும். அது எல்லாத்தையும் தாங்கிக்கிற பேஷன்ஸ் வரணும். இதுக்கப்புறமா மேலே போகும். அங்கே தான் எது ஃபுல்லாக ஜேன்னு லைட்டு போட்டு 1000 வாட் கிரிக்கெட் ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி லைட்டு போட்டுட்டு கடவுளை வந்து பாருங்கப்பா அப்படின்னு ரோட்டில் பப்ளிக்கில் வைக்கல. கடவுளை எங்கே வச்சுருக்குறாங்க? கருவறையில் வச்சுருக்குறாங்க. இருட்டு. அந்த மாதிரி தான் மனிதா கடவுளை வந்துட்டு ஊரெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு ரோடெல்லாம் ஆடு மேலேயே வச்சுக்கிட்டு ஆடு எங்கடான்னு தேடுறது இல்லைடா.
இறைன்றது உனக்குள்ளே இருக்குது. கடவுள் கடந்து உள்ளே செல்வது அப்படின்றது அன்றைக்கே சொன்னது. கடந்து வெல்வது அதுவும் கடவுள் தான். அப்போ அந்த கடந்து வென்ற போகிற நிலை இந்த 3வது கண்ணு திறக்கிற நிலை. அது உடனே திறக்காது. நிறைய பேர் ஏதோ அது சீப்பாக பிஸ்கெட் திறக்கிற மாதிரி பேக்கெட் திறக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் திறக்காது. அதுக்கெலாம் வந்துட்டு எவ்வளோ பயிற்சி பண்ணணும், எவ்வளோ இழக்கணும் வாழ்க்கையில். 12 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் சித்தர்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி அதை திறந்தாங்க. அந்த நிலை திறப்பது நிலை தான் 3rd ஐ ஓப்பனிங். அதுதான் குதஸ்த சைத்தன்யா, ஆக்னேய சக்கரம், ஆக்னை. அதுதான் உண்மை. அங்கே தான் இறைவனை பார்க்க முடியும். இந்த 2 புலன்களையும் அடக்கி இந்த 2 கண்ணையும் மூடிட்டு, அப்போது அந்த 5 புலன்கள் அதில் இந்த கண் 2 கண் மூடிட்டு உள்ளே பார்க்கணும். உடனே பார்த்தோன்னே தெரிஞ்சிருமானா இப்போ தெரியாது, எவ்வளோ வருஷம் ஆகும். ஸோ இப்போ பார்த்துருங்க, கண்ணை மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லுறது இல்லை. நான் இங்கே பேசுகிறது நிறைய பேர் பார்க்குறவங்க அறிவாளியாக, நான் சொன்ன மாதிரி படிச்சிருக்கீங்கள, படித்த அறிவை இங்கே பயன்படுத்துங்க. அப்போது அந்த இறைவனை அந்த ஆக்னேய சக்கரத்தில் பார்க்குறது. அதுக்கப்புறமா ஒரு நிலை இருக்குது, அதுதான் 7வது. இறைவனுக்கும் தாண்டி இருப்பது. அது என்னது? பிரம்மம், சிவம், எல்லாமே அதுதான். நீங்கள் என்ன ஆகுறீங்களோ அதுதான். ஸோ அப்பேற்பட்ட நத்திங்னஸ்க்கு போகும்போது உடலே விட்டு ஜீவ சமாதி முக்தி அடையிறது, ஜீவன் முக்தி அடைவது. அப்போ போகும்போது எல்லாமே இங்கே தேவைப்படாது. அப்பேற்பட்ட நிலையை பாடியை ட்ராப் பண்ணிவிட்டு போகிறது, அதுதான் முக்தி. திரும்ப பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது இது எல்லாமே செஞ்சவர்கள் தான் மகாவதார் பாபாஜி, பரமஹம்ச யோகானந்தர், கிருஷ்ணர், ஜீசஸ், சாய்பாபா, வள்ளலார், எல்லாருமே அதை தான் செஞ்சாங்க. இவங்க செஞ்சுட்டு இவங்க இறைவனோட கனெக்ட் ஆன பிறகு இதில் சில பேர் தான் இருந்துட்டாங்க. அதில் இருந்த ஒருத்தர் மகாவதார் பாபாஜி. இங்கே இருந்துட்டார் அவர். அதனால தான் அவரை வந்துட்டு சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் சொல்கிறோம், மகா அவதாருன்னு சொல்கிறோம். ஒரு அவதாரத்துக்கும் மகா அவதாரம் அவர். ஸோ ஆல்மோஸ்ட் இஸ் எ பிக் ஜாம்பவான். அப்பேற்பட்ட மகாவதார் பாபாஜி என்ன சொன்னார்? அவர் கடவுளாக இவர் கடவுளாக சொல்லலை, தனக்குள்ள எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த எல்லாருமே சொன்னது ஒன்றே ஒன்று தான், இவங்க எல்லாருமே கடவுள் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ ரியல் காட் எங்கே இருக்குது? அதுதான் அங்கே தான் வரேன். இந்த ஆத்மாவை கேளு. இந்த ஆத்மாவை தெரிஞ்ச பிறகு உனக்குள்ளே இறைவன் தன்மை முடிஞ்சிடுச்சா, தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ மேலேருந்து எங்கே வந்தியோ அந்த இடத்துக்கே திரும்ப நீ செல்லணும். ஏன்னா இங்கே உன்னால் இருக்க பிடிக்காது. அங்கேருந்து வந்திருக்க, அங்கே போயிடு. உன் குடும்பமே அங்கே இருக்குது, அங்கே போயிடு. அங்கே போகும்போது இறைவனோட ஒன்றாயிடுறோம், ஒன்றா இணைஞ்சிடுறோம். ஒன்றா இணைஞ்ச பிறகு உன்னுடைய இந்த விளையாட்டு முடிஞ்சது. இனிமேல் இந்த பூமிக்கு இல்லைல்ல, எந்த கிரகத்துக்கும் நீ போக வேண்டாம். அப்பேற்பட்ட பாக்கியமான பயிற்சிகளை பண்ணவங்க தான் இந்த மகான்கள். இந்த மகான்களை வச்சு கடவுள் நீயா, கடவுள் நானா, அவரா இவரா, எல்லாருமே ஒன்று தான்ப்பா. எல்லாருமே ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒற்றுமையாக வாழ்ந்தவங்களே நீங்களே பிரிக்கிறீங்க. சாய்பாபா தான் கிரேட்டு. சாய்பாபாவுக்கு நான் வந்து போய் பூஜை பண்ணிட்டேன்னா, சாய்பாபாவுக்கு பூஜை பண்ண என்ன 1000 தேங்காய் உடைங்க, மரணம் இல்லாத வாழ்வீங்களா? 1000 தேங்காய் உடைங்க, நாளைக்கே நீங்கள் என்ன அம்பானி ஆயிடுவீங்களா? 1000 இல்லை 1 கோடி தேங்காய் உடைங்க, இந்த உலகத்தில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்களை பற்றி என்ன 2 நாள் கூட பேச மாட்டாங்க உங்களை பற்றி. நீங்கள் ஒரு சின்ன ஃப்ளாஷ் நியூஸ், அவ்வளோதான். ஏதோ பெருசாக ஏதோ பண்ணிடுற மாதிரி. வாழ்க்கைக்கு உபயோகமான ஆன்மீக பயிற்சி பண்ணுங்கள். காலம் அழிய போகுது, அழிஞ்சிக்கிட்டே போகுது. இப்படின்றதுக்குள்ளே 1 நாள் இல்லை 1 வருஷம் முடிஞ்சிருது. அப்பேற்பட்ட வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணியும் இதெல்லாமே உள்ளே தெரிஞ்சும் நம்ம இறைவனை தேடுறதே இல்லை, உள்ளே தேடுறதே இல்லை. சாப்பிட்றோம், பசி உள்ளதான். இது சொல்கிறது கேட்குறீங்க, கேட்குறதும் உள்ளதான். நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்க, நாதமும் உள்ளேருந்து தான் வருது, சப்தமும் உள்ளேருந்து தான் வருது, உங்கள் வார்த்தையும் உள்ளேருந்து தான் வருது. எதுடா வெளியில் இருக்குது? வெளியில் உலகத்தை நினச்சி எதுக்கு நம்ம கவலை பண்ணணும், எதுக்கு பயப்படணும்? எல்லாம் சர்வ அண்டம் உள்ளவே இருக்கும்போது எதுக்கு நம்ம வெளி உலகத்தை நினச்சி நம்ம ரொம்ப கவலைப்படணும்? இப்பேற்பட்ட மகான்கள் தான் இவங்க எல்லாருமே. இப்பேற்பட்ட மகான்கள் இத்தனை பேருமே மதம், ஜாதி இதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை கடவுள். கடவுள் உண்மையாக வழிபடுறவன் ஜாதி, மதம், கோவில், இனம் அது இதெல்லாம் போக மாட்டாங்க. உண்மையிலே வழிபடுற கடவுள்ன்றது ஒன்று வந்துருச்சுன்னா உண்மையிலே உள்ளே தான் இருக்கும். அதுக்குன்னு கோவில் பேர் தப்பு தவறு அப்படிலாம் நான் சொல்லலை. பயத்தோடு போகாதீங்க. உங்களுக்கு ஒன்று வேணுன்றதுக்காக கோவில் போகாதீங்க. உங்களுக்கு ஒன்று வேணாம், எனக்கு எதுவுமே வேணாண்டா, இறைவனே போகிறோம், இறைவன் எனக்கு ஒரு நல்ல வழி காமி அப்படின்னு சொல்லும்போது அந்த வழிக்கு தான் உங்களுக்கு ஒரு குரு காமிப்பார். அந்த குரு காமிச்ச பிறகு அந்த குரு மூலியமாக உங்களுக்கு போதனை கிடைக்கும். அந்த போதனை என்ன? தீட்சை, யோக தீட்சை, மெடிடேஷன். இந்த லைனுக்குள்ளே நீங்கள் வருவீங்க.
அப்போது நம்ம போய் கும்பிடுறாலே அதான் செஞ்சுருக்காருன்னும் போது அவர் என்ன யோசிப்பார்? நம்ம போய் கும்பிடுறோம், அவர் என்ன யோசிப்பார்? நீயும் இதாண்டா பண்ணணும், நானும் இதாண்டா பண்ணேன், நீ இதான் பண்ணி தான் என்கிட்ட வரணும், அப்படி தானே யோசிப்பார். அப்போ நீங்கள் அப்போ ஃபேக்காக போகிறீங்களா கோயிலுக்கு? புரோக்கரா கடவுள்கிட்ட போய்ட்டு டீல் பேசுகிறீங்களா? டேய், உலகத்தில் யாருக்கிட்ட வேணால் டீல் பேசுங்க, இறைவன்ட்டு டீல் பேசாத. எனக்கு வந்து ட்ரிகர் ஆகிடும். எனக்கே ட்ரிகர் ஆகுதுன்னா கடவுளுக்கு எவ்வளோ ட்ரிகர் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். கடவுள்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கும் லைஃப்லலாம் நிறைய நடந்திருக்குங்க. நான்லாம் எப்பயுமே போய்ட்டு கடவுள்கிட்ட போய்ட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டா நிற்கலை. எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் கடவுள் என்னை பிடிச்சி கொடுக்குறாரு, அந்த கஷ்டத்தை நான் பிடிச்சி உட்காந்துக்கணும், அவ்வளோதான். தவிர இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சை எடுத்து நிற்கிற நிலைக்கு நம்ம போகவே கூடாது. இறைவன் இஸ் அவர் லவ்வர். நமக்குள்ளே இருக்கிறார் அவர், நமக்குள்ளே ஆத்மார்த்தமாக உள்ளே உட்காந்துருக்காரு. எதுக்கு உட்காந்துருக்காரு? இவன் மாறுவான், இவனுக்குள்ளே நல்ல வழி இருக்குது, அந்த நல்ல வழிபாடை நம்ம அவனுக்கு சொல்லி கொடுத்தா ஏற்றுப்பான் அப்படின்னு. ஒரு அம்மா போல் ஆத்மா இருக்கும், அப்பா போல் இறைவன் இருப்பார். இறைவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அம்மா ரொம்ப கொஞ்சம் செல்லமாக அப்படி வளர்ப்பாங்க. அம்மா போல் இருக்குது இந்த ஆத்மா. அந்த அம்மா போல் இருக்கிற ஆத்மாவை புரிஞ்சுக்கோங்க. இதை புரியாத கடவுள் எங்கேயுமே புரியாது உங்களுக்கு. அதனால தான் எல்லா மகான்கள், ஜீசஸ் உட்பட, நீங்கள் யாரை வேணா எடுத்துக்கோங்க, அல்லாஹ் உட்பட எல்லாருமே அவங்க இறங்கி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, கடவுள் அல்லாவா இல்லை பிரம்மாவா இல்லை சிவனா, கடவுளுக்கு பேரே வைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கோ, உங்களுக்குள்ளே ஒன்று தெரியுது, அந்த ஒளியை பாருங்கள், அது ரியலாக பாருங்கள். அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், அதை பயிற்சி பண்ணி எவ்வளோ வருஷத்து பிறகு தான் நீங்கள் பார்க்க முடியும். அது உண்மையாக பாருங்கள். ஸோ கோவில், சர்ச்சு, இது இதுன்னு நம்ம போகிற ஒரு செகண்டும் அங்கே போங்க, தப்பே இல்லை. அங்கே போன பிறகு ஆத்மார்த்தமாக இருக்கு, இவ்வளோ வாழ்க்கையில் கொடுத்துருக்கேன் நிம்மதி, சந்தோஷம், அப்படியாவது பிரார்த்தனை பண்ணுங்களேன். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கல. கடவுள் கொடுக்குறவர்டா, கடவுள் கொடுக்குறவர்கிட்ட போயிட்டு கொடுக்கலன்னீங்கன்னா அது ரொம்ப பாவம். அது நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க எல்லோரும். இப்போது இதை நான் ஏன் வந்து கிளாரிஃபை பண்ணேன் அப்படின்னா, கடவுளை பற்றி தெரியாமல் நீங்கள் இந்த டாபிக்குள்ளே வர முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஹாட் டாபிக், ரொம்ப பெரிய விஷயம். நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியன் பிரைம் மினிஸ்டர், அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவரை பற்றி பேசும்போது இஸ் நாட் ஜஸ்ட் சும்மா ஏதோ ரோட்டில் நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாலே நான் ஏதோ பெரிய ஆள் மாதிரி, நம்மெல்லாம் ஏதோ பெரிய அப்பாட்டக்கர், நம்ம பெரிய ஆள் மாதிரி நம்ம நினச்சிப்போம். நம்ம இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்பேற்பட்ட பிரைம் மினிஸ்டர், அப்பேற்பட்டவருக்கு பின்னாடி எவ்வளோ பிளெஸ்ஸிங் இருந்தால் அந்த நபர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் 2 தடவை. அந்த நபர் இவ்வளோ தூரம் உலகத்தை வந்துட்டு கொண்டு போக முடியும். எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் தியரி, ஏதோ ஒரு இது அப்படி கிடையாது. ஒருத்தர் வந்து பிஎம் ஆகி திரும்ப அவரே ஆகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, தெர் இஸ் அ ஹியூஜ் பிளான் பிஹைண்ட் இட், தெர் இஸ் அ பிக் பிளெஸ்ஸிங். உமாபாரதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. மகாதார் பாபாஜியை என்கிட்ட வந்து பேசினார். நான் வந்து மோடிஜி பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகும்போது நியூஸ்க்கு மீடியா முன்னாடி, அப்போ சொல்ல போகும்போது என்கிட்ட பாபாஜி வந்து பேசினார். ஷுப், என்ன நினச்சிட்ருக்கேன் நீ? ஐ சென்ட் ஹிம், நான் அனுப்பியிருக்கேன். பாபாஜி வந்து மோடியை வந்து அனுப்பியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆக்சுவலாக அவர் வந்து இவங்கக்கிட்ட சொன்னதாக உமாபாரதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஸோ இப்போ கூட இந்த விஷயம் பற்றி நான் சொல்லும்போது என் மைண்டு உள்ள என்ன ஓடுதுன்னா, இது வந்துட்டு ரியாலிட்டியாக நடந்த ஒரு இன்சிடெண்ட், ரியலாக அது ஓடிந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு என் மைண்டில் விஷன் ஓடுது. ஸோ ரியலாகவே மோடிஜி அவர்களை அப்பாயிண்ட் பண்ணது மகாதார் பாபாஜி அப்படின்னா, தென் தட் இஸ் அ பிக் பிளான். இந்தியாவை வந்துட்டு அவ்வளோ ஒரு நிறைய பேர் மக்கள் வந்து எவிடன்ஸ் கேட்பாங்க, எவிடன்ஸ் அப்படி இப்படின்னு. உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் உண்மைக்கு எவிடன்ஸ் தேவையில்லைன்னு. அது எல்லார் லைஃப்குள்ளேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் சில சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும். அப்போ வந்து எவிடன்ஸ்னு யாராவது கேட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு உண்மைக்கு எவிடன்ஸ் எங்கே இருக்குது அப்படி தானே ரியலைஸ் ஆவீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையும். எவிடன்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையும் வராதுங்க. உண்மையாக கடவுளுக்கு என்ன எவிடன்ஸ்? கடவுளுக்கு எதுவுமே எவிடன்ஸ் இல்லையே. அப்போ கடவுள் இருக்காரு, எவிடன்ட் இல்லாதவன் தான் உண்மையாக வாழ்கிறவன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் இல்லாத அந்த ஒரு ஸ்பீச்சோ, அந்த எவிடன்ஸ் இல்லாத ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஒரு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் மோடிஜி அவர்கள் லஹரி மஹாஷோட 150th இதுக்கும்
அப்புறம் பரமம் சிவகானந்தர் புக் லான்ச்சுக்கும் எப்போவுமே வந்துட்டு ஹீ இஸ் சப்போர்ட்டிங் ஆல் திஸ். மோடிஜி அவர்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இந்த கிரியா, இது பயிற்சி. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தான் அவர் தூங்குறாரு அப்படின்னா அதிலே நம்ம தெரிஞ்சுக்கணும் இஸ் ஆல்ரெடி இன் அ வெரி குட் ஸ்டேட். அவ்வளோ வருஷம் அவருக்கு அவ்வளோ ஏஜ், அந்த ஏஜில் கூட அவரால் வந்து ஆஃப்டர் 70s அவரால் ஈஸியாக எனர்ஜெட்டிக்காக வந்து பேச முடியுது, எனர்ஜெட்டிக்காக ட்ராவல் பண்ண முடியுதுன்னா தட் இஸ் அ பிக் பிளெஸ்ஸிங். அந்த பிக் பிளெஸ்ஸிங்னால தான் இன்றைக்கி இந்தியா வந்து இட்ஸ் டெவலப்பிங். நிறைய பேர் சொல்லலாம் அவர் இல்லைனாலும் டெவலப் ஆகும், நீ போய் டெவலப் பண்ணி வா, நீ போய் டெவலப் பண்ணி கொடுப்போம். முதல்ல வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு வெளியில் தூக்கி போடுற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு சொசைட்டியில் நம்ம அவரையே ஜட்ஜ் பண்ணுவோம் பெரிய நபர் மாதிரி. அதை வந்து பண்ணாதீங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் ஃப்ளா இருக்கும், மிஸ்டேக் இருக்கும். மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிப்பாங்க, அவங்களே கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி மோடிஜி அவர்களுக்கு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் நானும் இல்லை, புகழ்கிற அளவுக்கு நானும் இல்லை, நீங்களும் திட்டுற அளவுக்கு நீங்களும் இல்லை. ரெண்டுமே நம்ம கிடையாது. இட்ஸ் ஹிஸ் வே ஆஃப் நேச்சர். அதை நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம். ஸோ அப்பேற்பட்ட பாபாஜி, அப்பேற்பட்ட சுப்ரீம் இந்தியன் செயின்ட்டு இங்கேருந்து போன ஒரு தமிழ்நாடுலேருந்து அவர் ட்ராவல் பண்ணி அப்பேற்பட்ட இமயமலை மலையில் போய் பயிற்சி பண்ணியிருக்காருன்னா, அப்பேற்பட்டவர் நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா தட் இஸ் அ பிக் 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 பிளெஸ்ஸிங். தெர் இஸ் சம்திங் இன் த ஃபியூச்சர் தட் வி ஆல் ஆர் கோயிங் டு பி பிளெஸ்ட் பை மகாதர் பாபாஜி. ஓகே, பாபாஜியோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சுங்க. இப்போது மக்கள் நம்ம எல்லாம் என்னங்க ரியலைஸ் ஆகணும் அப்படின்னா, பாபாஜி கொடுத்தாரு, ஹீஸ் அ குரு, கடவுள் இல்லை அவர், கடவுளோடைய சைல்டு அவர். நம்மளை மாதிரி நம்மளும் கடவுளோட சைல்டு தான். பாபாஜி என்ன தெரியுமா சொல்லுவார், இப்போ நீங்கள் பாபாஜியை சந்திச்சா என்ன தெரியுமா சொல்லுவார், நான் எப்படி கடவுளோட சைல்டோ நீயும் அப்படி தான் கடவுளோட சைல்டு, நான் எப்படியோ நீயும் அப்படி தான். ஆனால் என்னடா பாபாஜி அவ்வளோ பவர்ஃபுல். பவர்ன்றது தட் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் நேச்சர். அவங்கவுங்களுடைய தொழிலுக்கு அவங்கவுங்களுடைய இயற்கைக்கு ஏற்றபடி சக்திகள் மாறும். நீங்களும் சக்தி வாய்ந்தவங்க தான். உங்களுக்குள்ளேயும் எல்லா தன்மையும் இருக்குது. உங்களுக்குள்ளே எந்த தன்மையும் இல்லைன்னா குடும்பத்தை எப்படி நீங்கள் இவ்வளோ அழகாக சுமைக்கிறீங்க? கரெக்டு தானே? நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்க, எப்படி அழகாக முடியுது? அப்போ அதுவும் உங்களுக்குள்ள பவர் தான். ஸோ பாபாஜி தான் பவர், நான் பவர் இல்லை அப்படி நினைக்காதீங்க. பாபாஜி பவர் இதுன்னு நம்ம பேசிக்கிறது. பாபாஜியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் பாபாஜி ஒன்று தான். பாபாஜியாக இருந்தாலும் இதான் சொல்லுவார், மகாதார் பாபாஜியாக இருந்தாலும் உனக்குள்ளே கடவுள் இருக்குது, அந்த அம்மா போல் இருக்கிற அந்த ஆத்மாவை கேளு, கடவுள் எங்கேன்னு. அது பிரிஞ்சு உனக்கு மூன்றாவது கண்ணு மூலியமாக காமிக்கும், இறைவன் அப்படி இருக்கார், இவ்வளோ அண்டங்கள் இருக்குது, இது தாண்டா பிரபஞ்சத்துடைய நேச்சர், காஸ்மிக் ஞானம். அது பெரிய சாப்டருங்க. அது அப்பேற்பட்ட விஷயங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அது உள்ளே தள்ளி அது எல்லாமே காமிச்சு, அப்போது நான் இங்கே ஒன்றுமே இல்லை எல்லாமே விளையாட்டு அப்படின்ற ஒரு நிலைக்கு அது தள்ளும் அப்படின்னு பாபாஜி சொல்லுவார். உங்களை மீட் பண்ணால் எந்த கடவுளாக இருந்தாலும், நீங்கள் கும்பிட்றது எந்த காடாக இருந்தாலும் சரி, தெர் இஸ் ஒன்லி ஒன் காட், தே ஆர் ஆல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், ஜீசஸாக இருந்தாலும் வள்ளலாராக இருந்தாலும் பாபாஜியாக இருந்தாலும் தே ஆர் ஆல் குருஸ். ஒரு குரு போல் நம்மளை கைட் பண்ணி கொண்டு போகிறவங்க, அவ்வளவுதான். அவங்களுக்குள்ளே இறைவன் இருந்திருக்கு, அவங்க இறைவன் த சோல், அந்த சோல் அங்கே கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ண பிறகு இறைவனுக்கு ஈக்குவல் ஆகிட்டாங்க. நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணல. நம்ம கான்ஷியஸோட இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மெடிடேஷன் ப்ராக்டிசஸ். அட்வான்ஸ்டு ஹையஸ்ட் கிரியா எடுத்த உடனே செய்ய முடியாது ஒரு மனுஷனால். அது ரொம்ப சீரியஸான விஷயம். அதுக்கு தான் இருக்கும்போது பயிற்சி பண்ணிக்கிட்டு நான் யார் அந்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் நம்ம அதை அடைவோம். அது அப்போ அடையும் போது அப்போ எல்லாமே புரியும். அதுக்காக ஸ்டெப்பிங் ஸ்டோன். அந்த மாதிரி நரேந்திர மோடிஜி அவர்கள் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ். அதுக்கு தான் பாபாஜி அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. பட் இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இந்த பியூட்டிஃபுல் விஷயத்தில் இத்தனை பேர் இதை கேட்டிருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் கேட்டிருக்கிறீங்கன்னா மறக்காமல் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கடவுள் விஷயத்தில் சண்டையே வேண்டாம். கடவுள் விஷயத்தில் சண்டை வேண்டாம், அதில் வெஞ்சன்ஸ் வேண்டாம். கடவுள் உங்கள் கடவுள் என்ன, என் கடவுள் என்ன, எல்லாருமே ஒன்று தானே. எல்லா மதமும் எல்லாமே என்ன சொன்னாங்க, இதானே சொன்னாங்க. மதத்துக்கு பின்னாடி இருந்த மனதம் யார்? அவங்க ஜீசஸ்ன்றது யார்? அவரை வச்சு தானே கிறிஸ்டியன்ன்றீங்க நீங்கள். அப்போ அதில் என்ன இருக்குது? அவரை வச்சு தானே இப்போ முகமது வந்தார், அவரை வச்சு தானே நீங்கள் அல்லான்றீங்க. அதில் என்ன மாறி போச்சு? மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ்க்கு இதெல்லாம் சிரிப்பாக இருக்குது நீங்கள் சண்டை போட்டுக்கிறது. ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா அது எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க. கோவ காலத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். கடவுள் எப்பேற்பட்ட சிருஷ்டி,
அற்புதமான விஷயத்தை பற்றி அன்பாக பேசுங்க. ஏய் நீ என்னடா உன் கடவுள் என் கடவுள் எல்லாம் ஒன்றுடா, எல்லாருமே சொன்னது ஒன்று தானடா, உனக்குள்ளே இறைவன் இருக்குன்றதடா சொல்லிட்டு போனாங்க. அகத்தியர் வந்தார், ரிஷிகள் வந்தாங்க, சித்தர்கள் வந்தாங்க, யோகிகள் வந்தாங்க. இன்னும் எத்தனை பேரா வரணும்? இனிமேல் வரப்போகிறவர் யாரும் இல்லை, ஒருத்தர் தான். செகண்ட் கம்மிங் ஜீசஸ் வராரு. இந்த சைடில் நம்ம பிரம்மங்கார் வந்து வீரபோக வசந்தரையில் கல்கி வராரு. 2 பேரும் வேனிஷ் பண்ணிட்டு அடிச்சுட்டு எல்லாத்தையும் துவம்சன் போட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேலே பொறுமையாக சொல்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. பிகாஸ் நம்ம இந்த பூமியை வந்துட்டு சுக்குநூறு ஆக்கிக்கிட்டு இருக்கோம் கடவுளுன்ற ஒரு பேரில். அப்போ வரவங்க யார்? கடவுள் அனுப்புவார். கடவுளே வரமாட்டார்ல, கடவுள் அனுப்புவார். ஏசுநாதர் அனுப்புகிறாரு, இங்கே வந்து வீரபோக வசந்தராயில் அனுப்புகிறார், செகண்ட் கல்கி. மொத்தமாக வேனிஷ் ஆகிடும். அப்போ நமக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வீடியோ இல்லைல்ல, கேட்குறதுக்கு காது கூட இருக்காது, நமக்குள்ளே உயிரே இருக்காது. அதனால தான் ஒரு மனிதனும் அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி நமக்குள்ளே இருக்கிற இப்போ நரேந்திர மோடிஜி இருக்காருன்னா யூ ஹேவ் டு அப்ரிஷியேட். எல்லாருக்கிட்டே ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தட்ஸ் வென் வி டெவலப் அவர் ஓன் வில்னஸ். நம்ம வில் எப்போ டெவலப் ஆகும்னா நம்ம இன்னொருத்தனை அப்ரிஷியேட் பண்ணுறதுல தான். அப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ உங்கள்கிட்டயும் ஆசீர்வாதம் இருக்குது. என்னையும் பாபாஜி அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாராங்க அப்படின்னா கட்டாயமாக எல்லோரும் பண்ணுவாங்க. நீங்கள் பாபாஜி வரைக்கும் போகிறீங்க, உங்களுக்குள்ளே கடவுளே இருக்காருன்றனே. இந்த ஒரிஜினல் காடோடைய சைல்டு நீங்கள், அந்த சோலே உங்களுக்குள்ளே இருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ பயப்படணும், இவ்வளோ வேதனை பண்ணணும்? ஸோ நெவர் எவர் ஃபீல் பேட் அபவுட் யுவர் செல்ஃப். நெவர் எவர் ஃபீல் நத்திங் இஸ் தேர். காடே உங்களுக்குள்ளே இருக்கார். இதை விட நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? கடவுளே உங்களுக்குள்ளே இருக்கார், அவ்வளோதான். இதை விட பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை.